டென்னிஸ்புரம் தடிக்காரமங்கலம் சர்ச்சில் பணியமர்த்தப்பட்ட போது நாங்கள் மீட்டிங் போனோம். எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் போன ஒரு சர்ச்சிலையும் மீட்டிங் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கன்வென்ஷன் மீட்டிங் போகணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அதே போல் இருந்த சபைகள்லாம் அதை ஆண்டவர் சிறப்பாக நடத்தினார். இப்போ இருக்க டென்னிஸ்புரம் சர்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் சர்ச்சில் 5 பைசா கிடையாது, சர்ச்சை ஃபண்டை போட்டு நடத்துகிற மாதிரி கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு வருஷமாக நினச்சிருக்கோம், ஜெபம் பண்ணிகிட்டே வந்தோம். ஆண்டவரே இந்த எப்படியாவது மீட்டிங் நடத்துகிறோம், 5 நாளாக நடத்துகிறோம். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாக அந்த டென்னிஸ்புரம் பகுதியில் ஒரு மீட்டிங்கும் நடந்ததே இல்லை. அப்போ இதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு முயற்சி எடுத்தோம், ஜெபம் பண்ணிட்டே வந்தோம். ஆனால் பணம் கிடையாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன செய்யுதுன்னு சொன்னால் பாஸ்டர் தயாராஜனவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க சித்திரங்கூரில் ஒரு மீட்டிங் போடுறதுக்கு இருந்த ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் அது கேன்சல் ஆகி என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தனால எங்களுக்கு அந்த இது சாங்ஷன் ஆகிடுது. அப்போ பாஸ்டர்கிட்ட அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒருத்தங்க உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலயமா என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஆனால் இந்த சர்ச்சில் அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கங்கே இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க, சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஆளும் என்ன செய்யலை, வாயத்தை இருக்கல. ஆனால் எங்கேருந்தோ ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னால் அவங்க சொர்ணம் சொல்லி கனடாலேருந்து அவங்க வந்து என்ன செய்தாங்க, கல்பனா சொர்ணம் சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. அந்த 5 நாள் மீட்டிங்கும் சிறப்பாக முடிந்தது. அதில் ஒரு நாளில் பரிசுத்தாவின் பற்றி பேசும்போது அந்த டைமில் எப்போவுமே காற்று இல்லை, ஆனால் அந்த 5 நாளும் ரொம்ப காற்றாக இருந்துச்சு. அப்படியே பரிசுத்தாவின் தூக்கி பேசும்போது அப்படியே செட்டு மேலே அப்படியே தூக்கி ஒரு அடி. அன்னைக்கு தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு பெரிய இது பாக்ஸ் எடுத்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இங்கே வைக்காதுங்க, அது வந்து அவங்களுக்கு சவுண்டு கனெக்ட் ஆக மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் நீக்கி வச்சு சொன்னோம். அந்த இடத்துல தான் அன்னைக்கு தூக்கி ஒரு அடி அடிச்சது. பக்கத்தில் இருந்த பாட்டி 2-3 பேர் ஆள் அவுட் ஆகிருப்பாங்க. ஐயோ எசப்பான்னு சொல்லி என்ன குனிஞ்சாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். எப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பாக்ஸ் இருந்தனால அங்கே யாருக்குமே எந்த சேதம் இல்லை. ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் சர்ச்சில் உள்ளவங்க கூட முடிச்சு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே என்ன செய்யலை. அந்த மீட்டிங் முடிகிற வரை அது பெரிய பரபரப்பு ஆகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கே சமைச்சு போயிருக்கு. கரண்ட் இல்லை, அது இல்லை, எல்லாமே செட்டு. ஆனாலும் யாருமே போகல. ஃபஸ்ட் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, எல்லா செட்டுக்கு வெளியிலையும் அப்படி இப்படி பக்கத்தில் என்ன செய்தாங்க நின்று சத்தியத்தை கேட்டு போனாங்க. எல்லாரும் ஆச்சரியத்தோடு போனாங்க. அற்புதமாக தேவன் நினைச்சுதான் 5 நாள் மீட்டிங் முடிச்சாரு. ஒரு 6 பேப்டிசத்தை ஆண்டவர் நினைச்சுதான் கொடுத்தாரு. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு நல்ல ஊழியத்தில் ஒரு சக்ஸஸ். அதே போல் தடிக்காரமங்கலத்துலேயும் சரி 10 நாள் மீட்டிங் போடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுவும் கொஞ்சம் இதுவாகிட்டு இருந்தது. அதுக்கும் பணம் தேவைப்பட்டது. அது நடத்தணும். ஏன்னு சொன்னால் பாஸ்டர் சார்லஸ் அவங்க காலத்துலலாம் அவங்க தான் மீட்டிங் போட்டிருக்காங்க 30 நாள். அதுக்கப்புறம் யாருமே என்ன செய்யலை. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கிட்ட யாருமே அந்த மீட்டிங்கை போடல. ஸோ இதையும் கண்டிப்பாக என்ன செய்யணும், பிரதிஷ்டை வைக்கிறதுக்கு முன்னாடி 10 நாள் போடணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே மழை, ஒரே தெரு தான், பெரிய பெரிய காம்பவுண்டு, நிறைய கன்வென்ஷன் மைதானங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டால் யாருமே தரல. ஆனால் இந்த இடத்துல வந்து வெறும் நம்ம 8 அடி இருந்துச்சு. அதில் நடத்தின யார்ட்டையும் கேட்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் பர்மிஷன் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. நடத்திடுவோம்னு சொல்லிட்டு நடத்துகிறோம். ஆனால் ஃபுல்லாக தண்ணி இங்கே கீழே வர ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. ஏன்னு சொன்னால் ட்ரைனேஜ் போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ எல்லா தண்ணியும் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னால் அங்கே இருந்த மக்கள் வச்சு உதவி செய்து மோட்டர்லாம் வச்சு தண்ணி அடித்து அதெல்லாம் நான் விசுவாசி கேட்டேன். ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்கன்னு கேட்டால் எல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு இருந்தேன். தண்ணி வந்தோன்னா பார்த்தீங்களா நான் சொன்னேன்லான்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னால் மோட்டர்லாம் வச்சு தண்ணியெல்லாம் வழி அடித்து 10 நாளும் அதே மாதிரி தான் பிரச்சனைகள் இருந்துச்சு. இடையில சிறப்பாக அது நடந்துச்சு. ப்ளஸ் என்னென்ன ஹைலைட் என்னென்ன, அந்த 10 நாளும் மோட்ரு இது ஜெனரேட்டர் வாங்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 15,000 ரூபா கிட்ட ஆகும் 10 நாளைக்கு. இந்த பைசாக்கு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேசப்பா அன்றைக்கி தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்தோம், வெயிட் பண்ணிட்டு என்ன செய்தோம், நடத்தினோம். அந்த கரண்ட் வந்து போகவே இல்லை. ஆனால் அது மழை சீசனு. மற்ற நேரங்கள்லாம் பகல்லாம் போட்டு நைட்டு மட்டும் என்ன செய்யலை. 10 நாள் கரண்ட் போகாமல் ஆச்சரியமாக என்ன செய்தார், நடத்தினார். அற்புதமாக பிரதேசம் என்ன செய்தார், நடத்தி முடித்தார். இப்போ ஜபத்தினால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லாட்டாலும் நான் ஜோம் பண்ணுங்க, எல்லாம் நடக்கும், ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த ப்ரேயர் இது வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸை பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் சொல்கிறோம்.